Hello husbands, welcome to Royal Study Circle. நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் அது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஸ்கீம். நான் முதல்வன் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 1, 2022 கொண்டு வந்தாங்க. அந்த உயர்வுக்கு படி 2024 கொண்டு வந்தாங்க. இந்த உயர்வுக்கு படி அது வந்து நான் முதல்வன் ஸ்கீமுக்கு கீழே தான் வருதுங்க. இந்த நான் முதல்வன் ஸ்கீம்குள்ள தான் இந்த உயர்வுக்கு படி இதுவும் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ஸ், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காசோலை இறப்பில்லா திட்டம், அதாவது டிபி இனிஷியேட்டிவ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3/35 இனிஷியேட்டிவ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2035க்குள்ள இந்த 3 பொருட்களுக்கு மட்டும் வரி உயர்த்தணும், அதாவது டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த சைட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட்கான என்டேஞ்சர்டு ஸ்பைசிஸ், அதாவது உயிரினங்கள், ஒரு சில உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு சில இடங்கள் ஒதுக்கியிருப்பாங்க, புரியுதுங்களா. ஒரு சில இப்போ அனிமல்ஸ் ஒரு சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அனிமல்ஸ்க்கு மட்டும் அந்த இடத்த ஒதுக்கி அந்த அனிமல்ஸ் வந்து பாதுகாத்துட்டு வருவாங்க. அந்த இது ஓப்பன் பண்ணி 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதோட டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025, ஓகேங்களா. இது இப்போ தொடர்ந்து 50 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா. அதனால இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் 2025. இந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்குல்ல, 2030க்குள்ள அந்த கோல்ஸ் இது பண்ணணும்னு சொல்லிருக்காங்களா, அதை பற்றி பேசுறது தான் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ்னு சொல்றாங்க. ஓகே, we have to handle the failures with stout heart. Do something, come up to the level and kick that. You can be very ambitious in what you tackle. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உயர்வு படி அதுக்கு வந்து என்னன்னா நான் முதல் ஸ்கீம் கீழே தான் வருதுன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அந்த நான் முதல் ஸ்கீம்ல தான் இந்த உயர்வுக்கு படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த உயர்வு படி அதுக்கு என்னென்ன இது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் கேம்ப்ஸ் ஃபார் என்ரோல்மெண்ட் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு +2, அதான் இது ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா +2 முடிஞ்சோடனே ட்ராப் அவுட் ஆவாங்க, காசு இல்லாதனால +2 முடிச்சோடனே ட்ராப் அவுட் ஆவாங்க. அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் தான் இது, அந்த ட்ராப் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது அது வந்து எந்த இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2022-23 2024 வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேம்ப் நடத்தியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து இது என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ட்ரைபல் வெல்ஃபேர், பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மைனாரிட்டி வெல்ஃபேர், அதர் லைன்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸுங்க. இந்த உயர்வுக்கு படி இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024 லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்தாங்க. இது எது கீழே வருதுன்னு கேட்பாங்க, இது அசிஸ்டன்ட் ரீசனில் கேட்பாங்க. எது கீழே வருது, நான் முதல்வன் ப்ரோக்ராம் கீழே தான் வருது, ஓகேங்களா. இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு 2,739 students hostels run by various department of state government will be renamed as சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்னு சொல்றாங்க, ஓகேங்களா. சமூக நீதினா என்னன்னா சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல்ஸ், அதாவது 2739 விதி ஸ்டூடெண்ட் விதி இருக்குல்ல, அதாவது ஹாஸ்டல் இருக்குல்ல, அது வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட் பல்வேறு துறைகள் வந்து ரன் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா. அதனால அந்த பல்வேறு துறைகள் ரன் பண்றதுனால ஒரு சில பிரச்சனைகள் வருது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்கனால அது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை மாத்துறாங்க, சமூக நீதியா மாத்துறாங்க, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டலா அது மாத்துறாங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட அப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவிங் கேஸ்ட் அண்ட் ரிலிஜியன்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் வச்சு நிறைய பிரச்சனைகள் வருதுல்ல, அந்த கேஸ்ட் இல்லாமல் அந்த கேஸ்டிசம் இல்லாமல் இருக்கிறதுக்கோசம் தான், அந்த கேஸ்டிசம் அழிக்கிறதுக்கோசம் தான் இந்த சமூக நீதின்ற ஹாஸ்டலை கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. இது எந்த கமிட்டி யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஜஸ்டிஸ் கே சந்துரு கமிட்டி, ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான கமிட்டிங்க. ஜஸ்டிஸ் கே சந்துரு கமிட்டினா 1 man கமிட்டின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது வந்து என்னன்னா
ஒன் மேன் கமிட்டி. இந்த கமிட்டியோட பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, அதாவது கேஸ்ட்டை ஒழிக்கிறது தான் இந்த கமிட்டியோட கொள்கை. ஓகேங்களா. இந்த ஒன் மேன் கமிட்டி அதாவது ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி, இது ரொம்ப முக்கியமான கமிட்டி, இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேசிஸ் அதாவது இந்த கமிட்டியோட தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கமிட்டியோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்டு டிஃபரன்ஸ், எரடிகேட்டட் கேஸ்ட் பேஸ்டு டிஃபரன்ஸ். அவங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த கமிட்டி. ஓகேங்களா. இந்த கமிட்டியை வச்சு தான் இந்த சமூக நீதின்ற ஹாஸ்டலில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து டிஎன் பிளானிங் கமிஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் சப்மிட்ஸ் 4 ரிப்போர்ட்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா 4 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு சிஎம்கிட்ட. ஓகேங்களா. எம்.கே. ஸ்டாலின் என்னென்ன ரிப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் மைண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அண்டு சைல்டு நியூட்ரிஷன், அதோட சேலஞ்ச் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து அர்பன் க்ரோத் அண்ட் தெர்மல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு அர்பன் ரிலேஷன்ஸ் இன் 2 tier cities. ஓகேங்களா. 2 tier cities ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரேம்வொர்க் ரிப்போர்ட். ஓகேங்களா. இதுதான் அந்த 4 ரிப்போர்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன் தமிழ்நாடு விட்னஸ் டியூபர்குலோசிஸ், அதாவது டிஎன்கே தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம். அதெல்லாம் நான் சொன்னேன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு காசநோய்னா டிபிஐ டீல் பண்ணி டிபிஐ இனிஷியேட் பண்ணுறது தான், டியூபர்குலோசிஸை இனிஷியேட்டிவ் பண்ணுறது தான். ஓகேங்களா. இது வந்து 2022 கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2022. அதோட ரிப்போர்ட் 3 districts தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா 12.5% to 7.8% வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து கரூரில் பார்த்தீங்கன்னா 7.1% to 5.3% கொண்டு வந்தாங்க. விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 6.1% to 5.2% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. இந்த ரிப்போர்ட்ஸில் இந்த பர்சன்டேஜ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா tuberculosis death between 2023 to 2022 to 23 according to the paper published Indian Journal Community Medicine. ஓகேங்களா. அதான் இது 2022 to 23 ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காசநோய் இழப்பில்லா திட்டம், அதாவது தமிழ்நாடு டிஎன் கிட். ஓகேங்களா. டிஎன் கிட் எப்போ கொண்டு வந்தோம்னா 2022 கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இது வந்து இப்போ இந்தியன் ஜேர்னல் கம்யூனிட்டி மெடிசன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டடி பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஸ்டடி பண்ணப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்? தருமபுரி, கரூர், விழுப்புரம். தருமபுரி பார்த்தீங்கன்னா 12.5%லேருந்து 7.8% குறைச்சிருக்காங்க. அடுத்து கரூர் பார்த்தீங்கன்னா 7.1லேருந்து 5.3 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 6.1 to 5.2 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. இதை பார்த்து ஸ்டடி பண்ணி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எதுனா இந்தியன் ஜேர்னல் ஆஃப் கம்யூனிட்டி மெடிசன். அடுத்து தமிழ்நாடு காசநோய் இறப்பில்லா திட்டம், அதாவது இது வந்து டிபி டெத், அதாவது டியூபர்குலோசிஸ் டெத்னு இனிஷியேட்டிவ் பண்ணுறது. இந்த டியூபர்குலோசிஸ் டெத்தை குறைக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறாங்க. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து முன்ன வந்து எப்படின்னா டியூபர்குலோசிஸ்னால் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அது பிளட் டெஸ்ட் எடுத்து வரதுக்கு 1 week ஆகி ட்ரீட்மெண்ட் லேட் ஆகும். இப்போ வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் சென்டர் மாடல். ஓகேங்களா. அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எப்படின்னா பேஷண்ட் மெடிசன் ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து ட்ரையேஜ் 2ல இருந்து ட்ரையேஜ் 2 தான் பேப்பர். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டு பேஷண்ட்ஸ் கால்குலேட்டட் பாடி மிக்ஸ் இண்டெக்ஸ் பிஎம்ஐ, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சு கணக்கு எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இதுனா கணக்கு எடுக்கிறாங்க. அடுத்து ஸ்வில்லிங் ஆஃப் த லெக், அதாவது அந்த கால் வீக்கம் இருக்குல்ல, கால் வீக்கத்தை 15 seconds அழுத்தி ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அதை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து ரெப்ரசன்ட் ரேட் பெர் மினிட், அதாவது மூச்சு இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கணக்கெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டேஷனரி, ஆக்சிஜன் கரெக்டாக இது பண்ணுறாங்களா, அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு அதை வச்சு தான் இப்போ அவங்க எப்படி சொல்கிறது ஹையாக இருக்காங்களா, அதாவது 3 டைம்
சீரியஸா இல்லை நார்மலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த இந்த பேராமீட்டர்ஸ், அதாவது இந்த 4 பேராமீட்டர்ஸை வச்சு தான் அவங்க டியூபர்குலோசிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல், அதாவது தமிழ்நாடு டிஎன்கெட்டில் நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம் இது எப்போ கொண்டு வர மாட்டேன்னா 2021 கொண்டு வராங்க. அதாவது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3/35 இனிஷியேட்டிவ், அதாவது 2035 என்னன்னா ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இந்த 3 பொருளை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, ஆல்கஹால், சுகரி ட்ரிங்க்ஸ். சுகரி ட்ரிங்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி, கோகோ கோலா அதாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன சொல்கிறாங்கன்னா launched major new initiative countries to raise real price on tobacco, alcohol and surgical drinks at least 50% by 2035. அதாவது இந்த 3 பொருளுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்கஹால் 100 ருபீஸ்னா அதோட ப்ரைஸ் ஒரு 50% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன ஆகும்? 150 ருபீஸ் வரும். அதனால் இது வாங்குறது கம்மி பண்ணுவாங்க. அதனால தான் இது கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த NCD நான் கம்யூனிகபிள் டிசீஸ் கொஞ்சம் கம்மியாகுன்றாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னென்னா அந்த தொற்று நோய் இல்லாமல் சாகுறாங்க பார்த்தீங்களா? அதாவது ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் கம்யூனிகபிள் டிசீஸை கம்மி பண்ணணும், அதான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் இப்போ ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட்டு தான் இருக்காங்க. இந்தியாவில் ஏரேட்டட் brewerage in India are taxed at 28% GST, additional 12% compensation பண்ணியிருக்காங்க. 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹை ஃபட் சுகர் சால்ட், அதாவது அந்த சுகர் சால்ட், அதாவது சுகரின் தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு 12% ஜிஎஸ்டி ரேட் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபுட் ப்ராடக்ட்ஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா 2%. அந்த ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆயிலுக்கு அதுக்கு வந்து 2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சைட்ஸு, அந்த சைட்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் endangered species of wild fauna and flora sites completed 50 years on 1st July 2025. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், ஒரு சில அனிமல்ஸுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில இடம்லாம் ஒதுக்கியிருப்பாங்கல்ல ஃபாரஸ்ட்டில், இந்த இடத்துக்கெல்லாம் மனிதர்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடத்துக்கு இப்போ இங்கெல்லாம் ட்ரேட் ஆரம்பிச்சோன்னா இந்த இடம் கொஞ்சம் அழிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் என்னென்ன இடம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அனிமல்ஸ், ஒரு சில அனிமல்ஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வந்து காண்டாமிருகம்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை. அதனால் இருக்கிற இடத்த பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெட்ரோல் போலீஸ் இருந்து அதை பாதுகாத்துட்டு வருவாங்க. அங்கே ஒரு கமிட்டி இருந்து அதை பாதுகாத்துட்டு வரும். அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் யூஸ் பண்ணக்கூடாது, அதுதாங்க சொல்கிறாங்க. அது ஆரம்பித்து 50 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதனால இது கண்டிப்பாக இந்த வருஷம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்யூட் ட்ரேட், சஸ்டைனபிள், லீகல், ட்ரேசபிள், சப்போர்ட்டிங் பயோடைவர்சிட்டி, local livelihoods and national economic in the line of UN Sustainable Development Goals. இது UN கீழே தான் வருது. ஓகேங்களா? யுனைடெட் நேஷனல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கீழே தான் வருது. ஒர்க்கிங் ப்ரொசீஜர் சைட்ஸ் ரெகுலேட்டட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் த்ரோ பர்மிட்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட், இம்போர்ட், ரீஎக்ஸ்போர்ட் அண்ட் சி இன்ட்ரடக்ஷன். இதில் வந்து ஒரு 3 அப்பெண்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசிஸ் த்ரெட் அண்டர் எக்ஸ்டென்ஷன் ட்ரேட் ஹைலி ரெஸ்ட்ரிக்டட், அதாவது ரொம்ப பாதுகாப்புப்பட்ட இடம், இந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்ற இடத்துல ட்ரேடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்பேஸும் இருக்குது. அடுத்து என்டேஞ்சர்டு பட் நாட் கண்ட்ரோல் ட்ரேட் டு அவாய்ட் ரிஸ்க், அதாவது இப்போது புலி இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு ட்ரேடு பண்ண முடியாது. அதனால் லயன் இருக்கிற இடத்துல ட்ரேடு பண்ண முடியாது இல்லை, அதனால் அந்த இடத்தையும் இது பண்ணி அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்பைசிஸ் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் 1 country seeks கோஆப்ரேஷன், அதாவது இப்போ அழிய போகிற இனங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு விலங்குகள் வந்து அழிய போகுது, அந்த அழிய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னா, இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக 2 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இது பண்ணுறதுனாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த WHO எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா
சரி, இந்த சைட்ஸ் இந்த 50 இயர்ஸ் ஆயிடுச்சு இல்லை, இது வந்து எப்போ கொண்டு வந்தோம்னா மார்ச். இந்த சைட்ஸ் ஆல்சோ வாஷிங்டன் கன்வென்ஷன் சைன்டு 3rd March 1973 சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, கொண்டு வந்தாங்க. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 1975. ரொம்ப முக்கியம், இந்த டேட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது எப்போ சைன் பண்ணாங்க, இது எப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆச்சு, என்ஃபோர்ஸ் ஆயிடுச்சு, எப்போ இது உள்ள ஃபார்ம் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து யார் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா யுஎன்இபி, அதாவது யூஎன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம். அது கீழே தான் யுனைடெட் நேஷனல் என்வரான்மெண்ட் ப்ரோக்ராம். அது கீழே தான், அவங்களுக்கு கீழே தான் இவங்க வராங்க. ஓகேங்களா, அதாவது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ஐயூசிஎன் ரெகுலேட் வைல்ட் லைஃப் ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேஷன். யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா யுஎன்இபி, அதாவது யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் கீழே தான் வராங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நேஷனல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது 17 கோல்ஸ் இருக்குல்ல, அது 2030க்குள்ள அந்த கோல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். சரிங்களா, அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அதாவது எஸ்டிபி. எஸ்டிஜி வந்து என்ன சொல்கிறதுன்னா நேஷ்னல் இண்டிகேட்டர் ஃப்ரேம்வொர்க் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், டேட்டா ஸ்னாப்ஷாட் on sustainable development goals, data snapshot on sustainable development goals indicator framework progress report, sustainable development goal national indicator framework 2025. some of the high SDG NIF progress report பார்த்தீங்கன்னா 2016 22%, 2019 என்ன பார்த்தீங்கன்னா 2019 24.4%, 2022 பார்த்தீங்கன்னா 48.2%, 2015 25 என்னன்னு பார்த்தீங்கன்னா 64.3%. அந்த மாதிரி இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாப்புலேஷன் கவர்டு பை சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஃப்ளோர்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 22% in 2016. அதான் பாப்புலேஷன் கவர்டு, பாப்புலேஷன் சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸ் அது எப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 22ல் இருந்து 2016 22%, 2025 64.5%. அடுத்து கிராஸ் வேல்யூ ஆடட் அக்ரிகல்ச்சர் பெர் ஒர்க். அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2015-16 பார்த்தீங்கன்னா 61,247. ஆனால் இப்போ 24-25 பார்த்தீங்கன்னா 94,110. ஓகேங்களா, இந்த சென்சஸ்லாம் நல்லா ஞாபகம் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எக்ஸாம்ஸ் கேட்பாங்க. அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் யூசிங் இம்ப்ரூவ்டு ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் ரூரல் ஏரியாஸ். வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 94.57% இன் 2015-16 ஏது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோனா 95.57%. ஓகேங்களா, அதுவே 2024-25 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99.62%. இந்த பர்சன்டேஜ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி ஷேர், இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.2% இன் 2015-16 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16.02%. அதுவே 24-25 பார்த்தீங்கன்னா 22.13%. சரிங்களா, இந்த இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி. இங்கே ரினியூவபிள் எனர்ஜி ஷேரு, இங்கே இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜி ஜெனரேஷன் கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி அது இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் கேபிட் இன் 2014-15 64.04 வாட்ஸ் பர் கேபிட்டா. ஓகேங்களா, எவ்வளோ வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 64.4%. அடுத்து 156 to 156.31 வாட்ஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24-25. இது வந்து இந்த பர்சன்டேஜ் இந்த வாட்ஸை வச்சு மெகா வாட்ஸ், ஜிகா வாட்ஸ் இதை வச்சு லாஸ்ட் இயரில் குரூப் 4ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ போன குரூப் 1ல் கூட இதை கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 64.04 வாட்ஸ் பர் கேபிட்டா இன்
2015. அடுத்து 156.31 watts in 2025. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்து number of waste recycling plants have increased from 822 in 829 2019ல 1920ல. அடுத்து 3036 in 2024-25ல indicating இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேஸ்ட் ரீசைக்ளிங் பிளான்ட், அதாவது ஒரு பிளான்ட் ரீசைக்கிள் பண்ணுறாங்கல்ல, ரீசைக்ளிங் பிளான்ட் இது 2019-20 எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 829 ப்ராடக்ட்ஸ் தான். அடுத்து 2024-25ல 3036. இந்த சென்சஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக அசஸிங் ரீசனிங்கில் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அசஸிங் ரீசனிங் ஆர் மேட்சிங் இதில் கூட கேட்பாங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் ரெகக்னைஸ்டு under the Startup India. Startup recognized under Startup India have increased from 453 in 2016 அடுத்து 34,293 in 2024. இதெல்லாம் இந்த இன்க்ரீஸ் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ இருந்து எவ்வளோ வந்திருக்கு? 453 to 34,293 in 2024. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா the Gini coefficient of household expenditure. The household expenditure decreased from எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.238ல இருந்து 238 in 2011-12. ஓகேங்களா? அடுத்து 0.237 in 2023-24. 24ல எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.283லேருந்து 0.237 வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? கண்டிப்பாக இந்த மேலே இருக்க இந்த 2 பாயிண்ட்டையும் அசஸிங் ரீசனிங்ல கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அர்பன் ஏரியாவில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ்டு ஃப்ரம் ரூரல் ஏரியாஸ். இது வந்து ரூரல் ஏரியாஸ். அடுத்து அர்பன் ஏரியாஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.363 in 2011-12. அதுலேருந்து 0.284 இது வந்து 23-24ல இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸில். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த அர்பன் ஏரியாவும் ரூரல் ஏரியாவும் கன்ஃபியூஸ் ஆகும், இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து re-education in emission integrity of GDP in 2020 over 2005 level. அதாவது GDP in 2020ல வந்து 2005ல இருக்க லெவல், அதாவது 36%, indicating significant progress toward a low carbon economy. சரிங்களா? அதாவது 2020ல வந்து 2005 லெவல் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் subscriptions in million has increased from, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க மில்லியன்ல. எவ்வளோ மில்லியன் பார்த்தீங்கன்னா 302.36 in 2015ல. இப்போ வந்து எவ்வளோ 24ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 954.04, அதாவது 954.40 பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு மில்லியனில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அடுத்து த பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஹேஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம், அதாவது இப்போ வேஸ்ட் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளோன்னா 17.97%ல இருந்து 2015ல 80.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25ல வந்து பார்த்தீங்கன்னா 80.5%, எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025ல. அதுவே 2016 பார்த்தீங்கன்னா 17.97%. ஓகேங்களா? இந்த சென்சஸ்லாம் ரொம்ப முக்கியம். சென்சஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 years ஒன்ஸ் தான் எடுப்பாங்க. அடுத்து 8th edition ஆஃப் எக்ஸசைஸ் சக்தினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். இது வந்து நாங்கள் முன்ன ஒரு வீடியோவில் போட்டிருப்போம், இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஜாயிண்ட் எக்ஸசைஸ்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 2025ல இப்போ போன மந்த்து ரீசெண்டாக நடந்தது, போன மந்த்து ஜூன் ஜூலை இந்த மந்தில் 25ல
1 ஜூலையில் நடந்தது தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமானது தான் சக்தின்றது எக்ஸசைஸ். சக்தி என்னன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்குமான ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லால் கார்லைட்ஸ். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சாம்பியன் டி குகேஷ் வின்ஸ் ரேபிட் டைட்டில் அட் கிராண்ட் செஸ் டூர் 2025ல இந்த கிராண்ட் செஸ் டூரில் வின் பண்ணியிருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா ஜாகர்ப் இன் கொரேட்டியா. இவர் யாரை டிஃபெண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா யார் தோக்கடிச்சான்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வெஸ்லியை தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகானந்தா ரமேஷ் பாபு காட் 9 points டு ஷேர் 4th place வித் பொபோனியா கரோனியா. இவர் பிரகானந்தா வந்து யாரை தோக்கடிச்சார் பார்த்தீங்கன்னா பொபோனியா கொரோனியா. அப்புறம் இந்த வேர்ல்டு யங்கஸ்ட் செஸ் சாம்பியன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த டி குகேஷ் தான். ஓகேங்களா, இது கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது டி குகேஷ் இவரை பற்றி குரூப் 1ல இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். யார் டிஃபைட் பண்ணுதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த மேட்ச் எங்கே நடந்ததுன்னு கேட்டிருந்தாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இப்போ நடந்த குரூப் 1ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ.